பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினபடியினாலே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மையான ஈவுகளுக்காக நன்றி சொல்ல எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிற ஆவியானவர் எங்கள் ஆராதனையை அங்கீகரிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். எங்கள் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரை பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஆவியானவர் அசைவாடுவீராக, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வார். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. யூதா கோத்திரமே துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே, யூதா கோத்திரமே துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. உந்தன் பெலனால் துதிப்பே, என் கீதமே உம்மை துதிப்பே, உந்தன் பெலனால் துதிப்பே, என் கீதமே உம்மை துதிப்பே, என் கீதமே உம்மை துதிப்பே, என் கீதமே உம்மை துதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை துதிப்பே, நான் முழுவதும் உம்மை துதிப்பே, நல்லவரே உம்மை துதிப்பே, நான் முழுவதும் உம்மை துதிப்பே, நான் முழுவதும் உம்மை துதிப்பே, நான் முழுவதும் உம்மை துதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. கரங்களை தட்டி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. இந்த கால வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். பாடலின் 96 உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென், ஆமென். Thank you. நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானபரன் இயேசுவை கொண்டாடுவோம். வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானபரன் இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி என்னை தூக்கினார். பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி என்னை தூக்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாரி வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கிட பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. Thank you, Lord. என் தேவனை கொண்டாட வந்திருக்கிற இந்த நாளில தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் யோசிப்பவன் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. மேக சம்பம் மேலிருந்து
காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமே. அவர் நம்மோடு வருகிறதுனால தான் விசேஷமே. நாம் எழும்பி நின்று தேவனை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில கூட ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். அப்படி நம்முடைய சபையில இந்த வேளையில ஒரு துதி பலிகளை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எழுந்திடுவோமே. கூறியிட மாற்றோம், குன்றிட மாற்றோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆண்டோட வாக்கு தத்துவம் நாம் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவ மகிமை. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்வீடுகள் யாவும் பாழாலும் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், வாழ்வு சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆட்சியை தேற்றும் நல்லாத போற்றிய பாத பணிவோம். அநாதி தேவனை அடைக்கல பாரி, அநாதையாவது இல்லை. அநாதி தேவனை அடைக்கல பாரி, அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆகாய விண்மீன் போல, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்கள் குடும்பம் தழைத்தோங்க பெருக, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஆனந்த துதி ஒலி கேட்கட்டும். இங்கே சபையில் நல்ல துதியின் சத்தம், ஆண்டவருடைய மகிமை இங்கே இறங்கி நம்மை மூடும்படியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து let's worship the Lord. Let's worship the Lord. He's almighty. He's an awesome God. பயங்கர பராக்கிரமம் உள்ள தேவன். கரங்களை தட்டி yes Lord, yes Lord. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை. இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி தனித்தனியாக நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடப்போம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் மரண பரியந்தம் உம்மையே ஆராதிப்பேன். ஆமென், ஆமென். glory, glory. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக மீன்வன் தந்தீரே. எல்லாருமா சேர்ந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே glory சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து
எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் எல்லாருமா சேர்ந்து நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆமென். மாறாமாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாருமா சேர்ந்து இந்த வரிகளை பார்த்து ஆண்டவரே மகிமைப்படுத்தி எஸ் லார்ட் ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆமென். கரங்களை உயர்த்தி எஸ் உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி எஸ் லார்ட், what a wonderful God we serve. You are so good all the time. நீர் ஆண்டவரே நல்லவர் நல்லவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே இஸ்ரவேலின் ஜெயபலனாய் இருக்கிற கர்த்தர் என்னுடைய ஜெயபலனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ராபா ஷகாலா ரபோரி அந்தாரா காபா லாராபா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் வாயை திறந்து. தேங்க்யூ 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 லார்ட் தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்து இறங்கணுமே தேவா. பிரசன்னம் தாரும் ஆண்டவரே. அதற்காக தான் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடம் முழுவதையுமா நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா
பாதஸ்தலம் பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தோழு. எல்லாரும் ஆராதிப்போம். அமைதியாக இருக்கவும் கரங்களை உயர்த்தி. ஆமென். 10,000ங்களில் சிறந்தவர் சாரோனின் ரோஜா. ஆமென். தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவர் எத்தனையோ உபகாரங்களை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குறைக்க எண்ணலாகும். எண்ண முடியாத அளவில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே. பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே. மாறாத மஷகாலம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவே உம் திவ்ய நாமத்தில் இன்பமுடன் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரே இயேசுவே உம் திவ்ய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். கைகளை உயர்த்தி நன்றியோடு கூட எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அபிஷேக தைலத்துக்கு அத்த நம்மேல் ஊற்றும்படியா ரபௌ ஷகாலா ரபௌரி அந்த ரகாவலா ரபா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், இதுவரைக்கும் உதவி செய்தவர் எபினேசர். அந்த கல் நிறுத்தப்பட்டு அந்த கல்லை பார்க்கும் போதெல்லாம் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அப்படியே நன்றி சொல்லி ஆண்டவரை இதுவரைக்கும் உதவி செய்து ஆண்டவரை இனி எங்களை கைவிட மாட்டீர். இனி தொடர்ந்து ஆண்டவரை எங்களை நடத்துகிற தேவன். கரங்களை உயர்த்தி எஸ், நீர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், துதிக்கு பாத்திரர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமாய் எங்களை நடத்துகிற தேவன் நீர். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 5:1 கடைசி மட்டுமாக வாசிப்போம்.
கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ மது மிகுந்த கிருபையினாலே மது ஆலயத்துக்குள் பிரவேசித்து மது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கண்களை முடிச்ச விப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து தேவ சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த 7வது வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆண்டவரை தொழுந்து கொள்கிறது இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமாக இருக்கிறது. சங்கீதம் 96 கடைசி வசனத்தை வாசிங்க. இல்லை, 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு 100வது சங்கீதத்தை பார்க்கும்போது, பூமியின் குடிகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லுகிறார். 100வது சங்கீதத்தில் ஆராதனைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்விடேஷன் ஃபார் வர்ஷிப். அதை வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும். ஏன்னா தாவீது சொல்லுகிறார் 122வது சங்கீதம், ஆண்டவருக்கு மகிமை, அல்லேலூயா. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறார். அவருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தேவனுடைய கிருபை மாத்திரமே, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி. அதனால நம்ம ஆராதனைக்கு உள்ள வரல, ஆலயத்துக்குள்ள வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை ஆண்டவர் ரொம்ப விசேஷித்த விதமாக ஆண்டவர் அதை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியுமா என்று கேட்கிறார். நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவா? சாலமோன் சொல்கிறார், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை அன்றைக்கு அந்த எருசலேம், அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரே ஒரு சபை தான் இருந்தது. ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் ஆதி திருச்சபை கூட ஒன்று தான் இருந்தது. அதுக்கப்புறம் பவுல் பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வருகிறதுக்கு அங்கங்கே லோக்கல் சர்ச்சஸ், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபை, ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவர், இப்படி தான் அந்த பட்டணத்து பேர் தான் வைக்கப்பட்டது. ஆலயம் செல்வது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆலயம் செல்வது உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சி.
ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரர் 100வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, பூமியின் குடிகள் எல்லாரும் வரணுமா. ஆமென். அவருடைய ஆசை பாருங்க, என்ன ஆசை? 122 வாசிக்கும் போது இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ. அவர் ஒருத்தர் சிங்கிள் பர்சன். ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆசை என்னன்னா, பூமியின் குடிகள் எல்லாரும் அல்லேலூயா இல்ல அப்படியே சொல்லி இருக்கிறார், கம்பீரமா கர்த்தரை பாடுங்கள். ஆமென் ஆமென். அப்படி பாடுறவங்க இருக்கணும். ஆக்ஷன் தான் இருக்கும், சத்தமே வராது. சிலருக்கு நம்பிக்கையில் அவங்க குரல் மேலேயே, அப்போ அப்படியே உள்ளே இழுத்துக்கிடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் பாடுகிறேன், நான் பாடினா எல்லாம் தெரிச்ச ஓடி போயிடுவாங்க. ஆனால் கிருபை வேற வழி இல்லை. சக்கரை இல்லாத ஊரில் இழுப்பு பூ சக்கரை. அப்படி இங்கே யாரும் பாடகர்கள் இல்லை. நானே தான் பாடகர், நானே தான் பிரசங்கியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 135 2வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது அவர் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறார். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும். அந்த நமதுன்னு சொல்லும் போது அவரையும் சேர்த்து சொல்றார். கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அதான் இப்ப நான் சொன்னது. ஆண்டவரை துதிக்கலாம். இன்னைக்கு துதிக்கிறத மறந்துட்டு இருக்கிறாங்க, சோத்திரம் பண்றத மறந்துட்டு இருக்கிறாங்க. ஆராதனைக்கு வர்றதே ஆண்டவரை துதிக்க. ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் ஏசாயா 43 வாசிங்க. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவருக்கு சோத்திரம். எடுதா வாசிங்க. இந்த ஜனத்தை இங்க உட்கார்ந்து இருக்கிற ஜனத்தை, இந்த ஜனத்தை ஆமேன் சொல்லுவோம். இல்லை, அந்த ஆமேன்னு வரமாட்டோங்குது. கரண்டி தொண்டையில போட்டு குத்தியாவது எடுக்கணும். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜனத்தை. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இது யாருக்கு? ஏலிம் சபைக்கு இல்லை, பாஸ்டர் இன்பநாதன் கல் அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற நீங்க அவர் துதியை சொல்லி வரணும். சபையில், வீட்டில், சமுதாயத்தில், வேலை ஸ்தலத்தில், பஸ்ஸில், ட்ரெயினில், பிளேனில், எங்கே போனாலும் ஆண்டவர் துதியை சொல்லணும். ஆமேன். ஆண்டுக்கு சோதனை. இப்போ வாசிப்பு அந்த 35:2. கர்த்தருடைய வீட்டில் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். 36வது சங்கீதம் 1-4. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிய. ஆண்டவரை துதிக்கணும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். அதுக்கு தான் ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 36 சிஸ்டர் 136 துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவர்கள் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும்? யாருக்கு? ஆமா, விசுவாசிக்கு துன்மார்க்கருடைய துரோக பேச்சு. அவன் எப்படி நயவசனிப்பா பேசினா கூட ஒரு விசுவாசிக்கு தெரியணும். எப்படி தெரியும்? ஆவியில பகுத்தறிகிற வரம் வேணும். அந்த அபிஷேகம் இருந்தா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தா தான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். அவனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் வருவானா? இங்க வரமாட்டான். சங்கீதம் 111 1-3. 111 111. செம்மையானவர்களுடைய
சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. இது இருக்குதா இங்க? இல்லை நான் பாட்டுக்கு கரண்டியை போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலி பானையில் கரண்டியை போட்டு தீந்து போன பாத்திரத்தில் கரண்டியை போட்டு இது பண்ணால் வறண்டு அந்த சத்தம் தான் கேட்கும், ஒன்றும் வராது. அப்படி தான் சபை இருக்கிறதா? இங்கே சொல்கிற மாதிரி அந்த சபை இருக்கிறதா? அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க இங்கே வந்து அப்படியே அடக்கிக்கிட்டு, ஆமென், அடக்காத. நல்லா என்ன வெக்கமா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறதுக்கு வெக்கப்பட்டால் நானும் உன்னை ஆகடையும் பண்ணுவேன். 138வது சங்கீதம் 2வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் பரிசுத்த ஆலயம். ஆமென். இப்போ வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் எல்லாமே என்ன இருக்குது? துதிப்பேன், 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 துதித்து கொண்டே இருப்பேன். ஒருத்தர் மாத்திரம் தான் சொல்கிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். துதிப்பேன், துதிப்பேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது அதுதானே. உங்களுக்கு என்னத்துக்கு நான் வந்து சும்மா இங்கே நின்னாலேயே அங்கே சபை சோத்திரம் அல்லே லூயான்னு ஆரம்பிக்க வேண்டாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்லா வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்பேன். இதுக்கு தேவையான இப்போ வாசிங்க சிஸ்டர். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இதுதான் முக்கியம். ஆமென். நம்ம முற்றிலுமாய் மறைக்கப்படணும். ஆண்டவர் தான் அந்த உலகத்தை பார்க்கணும். ஆண்டவர் இந்த உலகம் ஆண்டவரை தான் பார்க்கணும், தவிர நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 95:6. வாருங்கள் கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிடுவோம். அல்லேலூயா. வாருங்கள் பணிந்து குனிந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முழங்கார் படியிடுவோம். இந்த வசனம் பெருமைக்கு இடமே கிடையாது. தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். மேன்மை பாராட்ட இங்கே யாருக்கும் ஒன்றுமே இல்லை. மனத்தாழ்மையை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் சங்கீதம் 5:7 நானும் மிகுந்த கிருபையினால உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். எபிரேயர் 4:16 கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இந்த சங்கீதம் 5:7 எபிரேயர் 4:16 இந்த 2 வசனங்களும் மனிதனுடைய நீதியினால் அல்ல, தேவ கிருபையும் இரக்கமுமே அவருடைய கிருபாசன தண்டையில் சேர முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். இந்த 2 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறணும். ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் ஆராதனைக்கு வர முடியும். இரக்கம் இருந்தால் தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 7ஆம் அதிகாரம் மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்சம் பார்ப்போம். மார்க் 7:21-22 எப்படி எனில் மனுஷனுடைய இருதயம் உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவ்வளவு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வருகிறது.
எபிரேயர் எரேமியா 17:9 மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு அந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. அது எப்பவும் அது அப்படிதான். ஆனால் அந்த இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அவர் உன் வாழ்க்கையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார்னா எல்லாமே மாற்றப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினால் மட்டுமே அவரை நாம் அணுக முடியும் என்பதை இந்த சங்கீதம் 5:7 சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தை, இந்த 5வது சங்கீதத்தை காலை நேர சங்கீதம் என்று அழைக்கலாம். மார்னிங் சாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்பது ரொம்ப முக்கியம். இது மனிதன் சொந்த நீதியினால அல்ல, மாறாக தேவனுடைய கிருபை இரக்கம் மட்டுமே அவருடைய பிரசனத்துக்குள்ளே நாம் நுழைய முடியும் என்பதை, அவரை பயத்துடன் தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சங்கீதம் 5:7 நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆமேன். இப்போ ஆலயத்துக்கு போகும்போது பணிந்து குனிந்து போக வேண்டும். தேவனுடைய மிகுந்த கிருபை என்னவென்றால் அவருடைய மாறாத அன்பும் இரக்கமும் நம்மை ஆராதனைக்கு வழி நடத்துகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்னா உன் மேலே ஆண்டவரை வைத்த அன்பும் கிருபையும். ஆமேன் சொல்ல மாட்டோமா? ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பது மனிதனுடைய சொந்த நீதியினால் அல்ல, தேவனுடைய கிருபை இரக்கத்தில் மட்டுமே அவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவருடைய மிகுந்த கிருபை என்னவென்றால் அவருடைய மாறாத அன்பு. ஆமேன். அல்லேலூயா. அவருடைய மாறாத அன்பு இரக்கம் நம்மை ஆராதனைக்கு வழி நடத்துகிறது. நீங்கள் இருந்தால் தான். நீங்கள் முக்கியமாக நாங்கள் முக்கியமா தம்பி? நானா பாட்டு முக்கியமா பக்கவாதம் முக்கியம்? பக்கவாதியம் முக்கியம்னு நினச்சிக்கிட்ட நிறைய நிறைய மியூசிஷியன்ஸு ஒரு பெரிய பிரச்சனை. பாட்டுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. பாட்டுக்கு தான். பக்கவாதியத்துக்கு பாட்டு இல்லையா? தம்பி நான் சொல்லப்போ அவங்க சொல்கிறாங்க. அப்போது பாட்டுக்கு தான். அப்போது நீங்களும் நானும் வாசிக்கிறவங்களும் பாடுகிறவர்களும் அப்படியே ஆண்டவருக்கு மகிமையாய் பாடும்போது சபையில் எல்லாரும் ஆராதனைக்குள்ளே அவர்களை நடத்துகிறோம். அதுக்கு தான் we are not here to exhibit our talents. நம்முடைய தாளந்தை வெளிப்படுத்துகிறதுக்காக நாம் இங்கே வரல, தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமேன். அங்கே திவ்யா என்னத்தையும் இப்படி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறா, அதுவும் ஆண்டவரை மகிமைப்படுத்து. அங்கே என்னத்தையோ ஆல்வின் நோண்டிக்கிட்டு இருக்கிறான், பக்கத்தில் ஆஷேர் என்னத்தையோ பண்ணுறான். அவன் எதையாவது முன்ன பின்ன ஆப்ரேட் பண்ணான்னா இங்கே எங்களுக்கு திண்டாட்டம் ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு மனம் வேணும், எல்லாருக்குள்ள அபிஷேகம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த 95 ஆமாம் குனிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வரும்போது சேரெல்லாம் இருக்காது. ஒரே ஒரு சிஸ்டர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவ பயம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக தேவ பயம் வேணும். நடுக்கத்துடனே அவருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனை தொழுது கொள்ளும்போது பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் கனத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். தாவீது தாவீதின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்த கூடாரத்தை தான் ஆலயம் என்று சொன்னார்கள். அதற்கு முந்தைய காலத்தில் சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆலயம் என்று அழைத்தார்கள். சங்கீதம் 27:4, 1 சாமுவேல் 1:9 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. தாவீதின் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அது அங்கே இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் மச்சுப்பாவின வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறது, அதனால நான் ஆலயத்தை கட்டணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளும். 5:7 சங்கீதம் 5:7. காலையில் என் சத்தத்தை கேட்டருளும், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
காலையில் வேதத்தை தியானிப்பதும் ஜெபிப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் முதலிடமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த சங்கீதம் 5:7 காலையில் வேதத்தை தியானிக்கணும். ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். பெட் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர். ஆனால் பண்ணுறீங்களா? இல்லை. போன வாரத்தில் நான் ஒன்று சொன்னேன், மறந்துட்டேன்னா ஆவியான நினைப்பூட்டிட்டார். எத்தனை பேர் வீட்டில் புதுசாக போன வாரத்துக்கு பிறகு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிங்க? போன வாரத்துக்கு பிறகு நான் சொன்ன பிறகு ஏற்கனவே பண்ணுறவங்களா? இல்லை. போன வாரம் எல்லா வீட்லேயும் அந்த பலிப்பீடம் கட்டப்படணும்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் என் சத்தத்தை கேட்டாரும். அப்படி ஜெபம் பண்ணுறார். தாவீது விண்ணப்பம் செய்கிறவராகவும் வேதத்தை தியானிக்கிறவராகவும் இருந்தார். காலைதோறும் கர்த்தரின் பாதத்தில் காத்திருந்தார். நாமும் அப்படியே ஆண்டோடைய பாதத்தில் அதிகாலை நேரத்தில் காத்திருக்க இந்த வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. 6வது வசனம் 4-6 அக்கிரமக்காரனுடைய நிலைமையை குறித்து அந்த வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1:29, 30, 31 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களும் புறங்கூறுகிறவளுமாய் அவதூறு பண்ணுகிறவளுமாய் தேவ பகைஞ்சருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவளுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை தான் சொல்லுங்க. துன்மார்க்கர் மத்தியில் நான் எப்படி இருப்பேன் என்பதை இந்த 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் வாடுறேன், ஆனால் உம்முடைய வழியில் என்னை நடத்தும் என்று அந்த 8வது வசனம் சொல்லுகிறது. 9-10 துன்மார்க்கருக்கு எதிராக ஜெபம் பண்ணுகிறார். ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குடி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஏலிம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் இல்லை. அங்கே தாவீது சொல்கிற அந்த ஜனங்களை இங்கே அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன். தாவீது சொல்கிறாரு, நானோ கர்த்தர் எவ்வாறு தீமையை வெறுக்கிறார் என கூறி தாவீது நானோ இப்படி இருக்கிறேன் என கூறியுள்ளார். மற்றவர் அனைவரும் பொய்யராக இருக்கலாம், நான் அப்படி இல்லை. நானும் உண்மையாக இருப்பேன். மற்றவர்கள் ஏமாற்றலாம், கெட்ட வாழ்க்கை வாழலாம், அசுத்தமான நூல்களை படிக்கலாம், காட்சிகளை பார்க்கலாம், நிகழ்ச்சிகளை விரும்பலாம். நானும் அப்படி இராமல் வேதத்தை மட்டும் விரும்புகிறவனாகவும் மற்றவர்கள் கெட்ட வார்த்தையை பேசலாம், நான் பேசலை. ஆமேன். பேசுகிறவங்க இருக்கிறீங்களான்னு தெரில. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் பேசியிருந்தா பரவாயில்ல, இப்போ பேசக்கூடாது. நானோ அப்படி இருக்க மாட்டேன் என்பவர்களை போன்று நானோ கர்த்தருக்கு உகந்தவனாக நடப்பேன் என்று அவர் தீர்மானிக்கிறார். அந்த அந்த அதிகாரம் அந்த சங்கீதம் முழுசும் வாசித்தீங்கன்னா, நான் மற்றவர்களை துன்மார்க்கரை போல இல்லாதபடி நான் கர்த்தருக்கு உகந்த உகந்தவனாக நடப்பேன் என்று தீர்மானிக்கிறார். தனக்காகவும் தனது எதிரிகளுக்காகவும் விண்ணப்பித்து தாவீது இருதயில் தேவனை நம்புகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், என்னுடைய நற்செயல்களினால் அல்ல, நற்பண்புகளினால் அல்ல, உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். We have come into the presence of God not because of our righteousness, நம்முடைய நீதி நிமித்தமாய் அல்ல, அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை நிமித்தமாய். என்னுடைய நீதியும்
என்னுடைய வடியும் சிறந்தவைகள் அல்ல. எனவே உம்முடைய நீதி உம்முடைய வடி என்னை வழி நடத்தட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீட்டின் நன்மையினால என்னை நிரப்புங்க என்று சொல்லி சங்கீதம் 65:4 சொல்கிறது. சங்கீதம் 84:10 தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். சங்கீதம் 24:3-5 சொல்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால நீதியும் பெறுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10, 11, 12 வாசிக்கும் போது உம்மை நம்புகிறவர்களின் ஆசீர்வாதம் ஒவ்வொன்றாக எழுதி அவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் எண்ணி பார்த்து அது ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க தான் இந்த சங்கீதம் 5:7 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயத்துடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். வானுங்கள் பணிந்து குனிந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முழங்கார் படியிட கடவோம் என்று ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவருடைய ஆராதனைக்கு அவரை தொழுது கொள்ளும்படியா ஆராதிக்கும்படியா நம்முடைய நீதியினால் நம்முடைய செயல்பாடுகளினால் அல்ல, கர்த்தருடைய கிருபை இரக்கம் நம்மை ஆராதனைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கொண்டு வந்திருக்கிறது. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாருமா, ஆண்டவரே உம்முடைய நீதி, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு என்னை ஆண்டவரே உம்முடைய கிருபாசன தண்டில் நான் தைரியமாய் வர கிருபை செய்தீர் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி thank the Lord for the privilege that God has brought into his court. அவருடைய சமூகத்தில் ஆலயத்துக்குள்ள ஆலய பிரகாரங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், 1000 ஆகாமைய கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கணும், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு நாள் எனக்கு மேலானதாக இருக்கும். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, தாவீது ராஜா சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினால உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்குள்ளே நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை நடத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்று வந்து கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.